முத்து ப்ரோ, என்னது வெல்கம். வெல்கம் தான். கூட பார்க்காம ஒரு சின்சியரிட்டியோட வந்துட்டீங்க பிக் பாஸ் ரிவ்யூ பண்றதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வேலைனா பண்ணி தானே மச்சான் ஆகணும். ஆனா கடைசியில வந்தது வர்த்தான்றப்பதான் வந்து ஒரு ரட்சகன் மொமெண்ட் நரம்பு அப்படி பொடச்சின்னு வருது. அதாவது வாரம் விஜய் சேதுபதி சொல்றதை இந்த வாரமும் சொன்னாரு, சுத்தி விடாதீங்க, பாயிண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொன்னாரா. இந்த வாரம் அவரும் அதே தானே பண்ணிக்கிட்டு இருந்தாரு. பேசி 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 எம்மா முடியல. எபிசோட் டைமுமே அதிகம் இந்த வாரம். பாருங்களேன், ஒவ்வொரு எபிசோடும் டைம் அதிகம். இந்த வீக்கெண்ட் எபிசோடும் துளி கூட ஒரு ஒரு ஸ்பைஸே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் அப்சர்வ் பண்ணேன் ஜீவா. என்னது ப்ரோ? சோஷியல் மீடியாவில் இருக்கிற விஷயங்களெல்லாம் அப்படியே உள்வாங்கிட்டு அதை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுவாங்க. கவனிச்சேன் ப்ரோ. போன வாரம் ட்விட்டரில் ஒரு பயங்கரமான இது பண்ணிட்டு இருந்துச்சு, ட்ரால்ஸ் நிறைய வந்துட்டு இருந்துச்சு. இவர் வந்து சாச்சனா வந்து காப்பாத்துறாரு, அவர் மட்டும் சேஃப் ஜோனில் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்துச்சு. அது எல்லாத்துக்கும் நீ பதிலடி கொடுத்துட்டாரு. சாச்சனா வா, டார்கெட் நீ தான் அப்படின்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா, அதே மாதிரி மஞ்சரிக்கு எதிராகவும் நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. ஸோ என்டையர் ஹவுஸ் சேர்ந்து ஒரு டைம்ல புள்ளி பண்றாங்கன்ற மாதிரி தான் வெளியில இருந்து பாக்குறப்ப இருந்துச்சு. எப்பவுமே இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. மஞ்சரி பண்ணது கரெக்டானு கேட்டீங்கன்னா இல்ல. பட் ஸ்டில் என்டையர் ஹவுஸ் சேர்ந்து அவங்க மேல திரும்புறப்போ டிஃபென்ஸுக்கு யாரு கூட வரல. சரி பரவாயில்ல விடுங்க, நடந்துருச்சு, கொஞ்சம் பொறுமையா பேசலாம், அந்த மாதிரிலாம் யாருமே வந்த மாதிரி தெரியல. ஸோ மஞ்சரியும் தாக்கப்பட்டார். ஸோ சோஷியல் மீடியாவுக்கு கரெக்டாக ரியாக்ட் பண்ணி கடைசியில் நம்மளை சுத்தூரில் விட்டாங்க. ஆமாம் ப்ரோ. சரி, இந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த நீயும் பொம்மை நானும் பொம்மை அந்த டாஸ்கை தவிர்த்துட்டு இந்த வாரம் எப்படி போச்சு உங்களுக்கு? அந்த கோடு எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க, ஒரு புது ஆட்டம். கோடு எடுத்த உடனே பாருங்க ஜீவா, வழக்கம் போல நம்ம பார்க்கறதெல்லாம், அதாவது முன்னாடி வந்து டீமுக்காக விளையாடுறதுன்னு இருந்துச்சு. இப்போ ஒவ்வொரு கேங்கா உருவாயிட்டாங்க. கோவா கேங் ஒருத்தங்க, இன்னொருத்தங்க யார் சரோஜா கேங்கா, ஆமா, அதுக்கப்புறம் நடுவில் வந்து ஒரு காதல் கேங். அதுக்கு வந்து நிறைய காதல் படங்கள் இருக்கு, உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்களே வந்து பேர் வச்சுக்கோங்க. ஒரு காதல் கேங், அது பிடிக்காத ஒரு பொசசிவ் கேங். ஆமா ப்ரோ. இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கேங்லேயே ஒருத்தவங்க இருப்பாங்க, இவன் மட்டும் என்ன லவ் பண்ணி கம்மிட்டட் சுத்திட்டு இருக்கிறான், வந்து சரியா இருக்கக்கூடாது, செட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி சில வேலைகள்லாம் பார்ப்பாங்க பொசசிவ்ல. அந்த மாதிரியான வேலை தான் பவித்ரா பார்த்துட்டு இருக்காங்க இப்போ. ஆமா, அவங்களுக்கு ஜெனுவினா வந்து ஏதோ புகைச்சல், இந்த லவ் இது பிடிக்கல. என்னன்னா சத்தியமா எனக்கும் பெருசா பிடிக்கல மச்சான். அதுலயும் கேட்டா வந்து இது வந்து லவ் இல்லை, நானும் லவ் பண்றேன்னு சொல்லலை, அவங்களும் லவ் பண்றாங்கன்னு சொல்லலை. இது வந்து ஒரு கியூட்டா இருக்கும். கியூட்டாவா இருக்கு, அப்புறம் எதுக்கு இப்படி சுத்துறாங்க? அதையும் கேமரா முன்னாடி சொல்றாங்க இது லவ் இல்லைன்னு. அப்புறம் அவங்களுக்கு ஒரு டைம் பாஸ்க்காக பண்றாங்க, ஒரு கிளி இழுப்பு. ஆமா ப்ரோ, நைட் டின்னர் ஏன் வருதுன்னு இருக்கு ப்ரோ. டின்னர் வந்தாலும் இவங்க 2 பேர் பக்கத்துல உட்காந்து சாப்பாடு மாதிரி அதை பார்த்து மற்றவங்களுக்கு கடுப்பு ஆக தான் செய்யுது. ஆனா உள்ளூர் ஒரு பொறாமையா இருந்தாலும் ஹியூமன் நேச்சர் தானே, அவனுக்கு மட்டும் செட் ஆயிடுச்சு, நமக்கு செட் ஆகலன்றது யூஸ்வல். உள்ள இருக்கிறவங்க மட்டும், வெளியில இருக்கிற பல பேர் அவனுக்கு ஒரு உள்ளே செட் ஆயிடுச்சு அவன்கிட்ட யோசிப்பாங்க. இங்கே நிறைய பேர் போகணும்னு நினைக்கிறேன். அந்த லவ் பார்க்க க்யூட்டாக இருக்கும். ஆஸ் அன் ஆக்டராக அவர் வெளியில் போய் ஒரு படத்தில் வந்து ஒரு ஹீரோயினோட கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு இது வந்து ஹெல்ப் பண்ணுமா? வினை தாண்டி ஒரு 2 பண்ண போறாரு போல இவர். ஏன் ஒரு ஆக்டரா நீங்கள் வந்து ஒரு கொலகாரனா நீங்கள் நடிக்கணும்னா என்ன போய் கொலை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்களா? அப்படிலாம் இல்லை. அப்புறம் அவர் மெத்தட் ஆக்டிங் ட்ரை பண்ணுறாரு போல. ஏன் லவ்வுக்கு மட்டும் மெத்தட் ஆக்டிங் தேவைப்படுது, மற்ற கேரக்டருக்குலாம் ஏன் மச்சா தேவைப்படுது? விஷால் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு போல. லவ்வுக்கு வந்து ஒரு மெத்தட் ஆக்டிங் தேவை, லவ் ஃபிலிம்ஸ் அப்படின்றது இல்லை. பட் உண்மையிலேயே நான் கேட்குறேன், இப்போ கொலகாரனா நடிக்கணும்னா என்ன கொலை பண்ணிட்டு போய் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பாங்க டெய்லி? என்னது இது எனக்கு புரியவே மாட்டேங்குது. நடிகன்னா நடிக்கணும். இல்லை சாச்சனா திட்டு வாங்கினாங்களா, அதனால உள்ள ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. அப்படிதான் ப்ரோ நினைக்கிறேன். அடுத்த வாரம் கேப்டனா வரப்போறாங்க பாருங்க. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை ப்ரோ, சத்தியமா ஆமா, இவர் வேற ஜெஃப்ரி வேற விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு வேற சொல்லிட்டாரு. அடுத்த வாரம் கேப்டன் சாச்சனா கேப்டன் நாமினேட்டும் பண்ண பண்ண பாரு ஜீவா. 2 வாரம் தப்பிச்சிருவாங்களே. சரி, சாச்சனா எபிசோட்ல பாத்தியா மச்சான், ஜெஃப்ரி ஒரு வார்த்தை கூட பேசல. எல்லாரும் காஸ்டியூம்ல பயங்கரமா போட்டு வந்தாரு. நீ ஒரு டைலாக் கூட ஜெஃப்ரி பேசவே இல்லை, பாவமா இருந்துச்சு. பேசவே இல்லை, அதனால தான் போல. கடைசியில் எல்லாரும் தீபக் ஸ்டார்டிங் பேசிங் கொடுக்குறோம், அவர் மட்டும் நின்னாரு, கையே தட்டல. சரி என்ன பண்ணிட்டோம், நீ கை வேற தட்டணும். சரி ஓகே, நமக்குள்ள இல்லை, எனக்குள்ள ஒரு பீதி கிளம்பி இருக்கு. சாச்சனா இன்னும் அடுத்த 2 வாரத்துக்குள்ள இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இந்த வாரம் உங்களுடைய செயல்கள் எப்படி இருந்துச்சு? சவுண்டு போட்டாங்க, அப்கோர்ஸ் வாரம் சவுண்டு போடுறாங்க, ஆனா அந்த சவுண்ட் எதுக்குமே வேல்யூவா இல்லை அப்படின்றத இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட். இந்த வாரம் அப்படிதான் இருந்துச்சு அப்படின்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்ன? அதே தான் மச்சான், சேம் 100% நான் வந்து அக்ரி பண்றேன். ஏன்னா பேசணுன்றதுக்காகவே பேசுறாங்க, பிரச்சனை உண்டாக்கணுன்றதுக்காகவே போய் பிரச்சனை உண்டாக்குறாங்க. அண்ட் ஒரு விஷயம் மனசுல இருந்ததுன்னா அதை வந்து அது ஒரு தப்பா கரெக்டானு அவங்க வந்து பக்குவப்படுத்தி பார்க்கறது இல்லை. இது சொன்னாங்க ஏற்றுப்பாங்களா இல்லையான்றது வந்து பார்த்துக்கிறதே இல்லை. என் மனசில் தோணுது நான் பண்ணுவேன். ஆமாம் ப்ரோ, தீபக் அந்த ஒரு ரோஜா பூவை கட் பண்ணலாம் சுத்தமாக அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. மற்றவங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறாங்கல்ல, அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றதையும் அவங்க கேட்கணும்ல. அது கேட்கவே இல்லை, நான் கட் பண்ணுறேன் எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி கட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அது அக்செப்டபிள் கிடையாது ப்ரோ. இந்த வாரம் கேப்டனோட செயல்கள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி வைஸ் கேப்டனோட செயல்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பத்தி நான் கேட்டுறேன். எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சார்ஜென்ட் தானே சௌந்தர்யா ஒரு விஷயத்துல நான் ரசிச்சேன். சார்ஜென்ட் வந்து வெளில வந்து யாரு கழுவலை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க போய் மழையில நனைஞ்சுக்கிட்டு தவம் இருந்தாங்க. உடனே ரயான் கூப்பிட்டு செம்மையா கலாச்சாரு. டைட்டில் மேலேயே சத்தியம் பண்ண தயங்க மாட்டேன், ஓ மேலாம் ஈஸியா பண்ணிடுவாங்க, தயவு செஞ்சு உள்ளவா. அவரும் கேப் கிடைக்கிறதெல்லாம் தக் போட்டே இருக்காரு ப்ரோ ரயானு. வீக்கெண்ட் எபிசோட்ல பேசினாரு,
அது பார்க்க நல்லா இருந்துச்சு. ஆமா ப்ரோ. ம் வைஸ் கேப்டன் முடிச்சாச்சு, அடுத்து கேப்டன் தான். எப்படி இருந்துச்சு அவரோட செயல்கள்? நல்லா இருந்துச்சுங்க. இவ்வளோ பாராட்டுறாங்க எல்லாரும். எனக்கு பிடிச்சது. ஏன்னா ஆமா டிப்ளமேட்டிக்கா எல்லா விஷயத்தையும் அணுகுனாரு. ஆமா அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிச்சு. அண்ட் தீபக் வந்து ஒரு கேப்டனா இருந்து அந்த பொம்மை டாஸ்க்ல கூட அவரோட பொம்மை வேண்டாம், நான் கேப்டனா இருக்கேன் அப்படின்றதுனால என்னால ஒரு பிரச்சனை உண்டாக்க வேண்டாம் சொல்லிட்டு வைக்கிறதுனா வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் போராடி பார்த்துட்டு அவங்களும் அன்ஷிதாவும் வச்சுட்டாங்க. அது. ஸோ அந்த பார்க்லாம் நல்லா இருந்துச்சு. as a கேப்டன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா பண்ணாரு. ஓகே ப்ரோ. அவர் கேப்டன் ஆக போறாரு இந்த வாரம் அப்படின்னு உடனே என்ன நினைச்சேன்னா, ஏற்கனவே ஒரு டாமினன்ட் மைண்ட் செட்ல தான் இருப்பாரு. கண்ணை கட்டா மூட்டையில அடிக்க மாட்டாரு, கண்ணை வேற கட்டி விட்டாங்க எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல மாஸ் பண்ணிட்டாரு ப்ரோ, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இல்ல எல்லாருமே கேப்டனா இருந்தப்ப யாரும் சண்டையை வந்து உருவாக்குறது இல்ல, சண்டையை வந்து தடுக்க தான் பாக்குறாங்க. ஆமா ஒரு ஃபயர் ஃபைட்டிங் ரோல்ல தான் இருக்காங்க. ஆமா ஸோ அதுல வந்து ஐ திங்க் தீபக் ரொம்ப நல்லா பண்ணாரு. ஆமா க்ளீன் அப்படின்ற பாயிண்ட்டையும் வீட்டை நம்ம க்ளீனா வச்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு சார்ஜென்ட் அப்ளை பண்ணி அவங்க எல்லா வேலையும் மானிட்டர் பண்றது அப்படின்ற மாதிரி செயல்களை நல்லா பண்ணிட்டு இருந்தாரு. ஆமா பிளஸ் அவர் கேப்டன்சில வீடு நீட்டா இருக்கணும்னா வீடு நீட்டா இருக்கணும், எதுவும் பண்ண முடியாது. ஒரு சில பேர் ப்ரொடெஸ்ட் பண்ண இன்க்ளூடிங் ஆனந்திலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, ஆமா நான் எதுக்கு பண்ணணும்னாங்க. பட் இதான் ரூல் ஆஃப் த ஹவுஸ்னா அதான் ரூல் ஆஃப் த ஹவுஸ், அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். ஆஃபீஸ்க்கு ஃபார்மல்ல வரணும்னு ரூல் போட்டாங்கன்னா எனக்கு டிஷர்ட் தான் போட பிடிக்கும், அது என்னோட உரிமைலாம் பேசிக்கிட்டு இருக்க முடியாது, வெளியே ஜாவ் அவ்வளவுதான். ஆமா. ஸோ ஒவ்வொரு இடத்துக்குன்னு ஒரு இது இருக்கு. பிக் பாஸே சொன்னாரு, நான் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னது இல்ல, ஆனா இது வரைக்கும் பார்த்ததுல பெஸ்ட் கேப்டன் நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் தான் அவருக்கு. அதனால கடைசியில போய் சாச்சன் ஆகிட்டார். நீ அடுத்த வாரம் கேப்டனா வரப்போ உனக்கு ஏதாவது நான் இருக்கேன். இருந்தாலும் டாமினன்ட் மைண்ட் செட் போகாதுல ப்ரோ. இல்ல மச்சான், அடுத்த வாரம் ருத்துராஜ் கைக்வாட் வந்தாலும் தோனியோட இன்புட் தேவையில்ல. ஆனா இந்த கேப்டன்சி பத்தி நீ சொன்னதுல ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ரசிச்சேன். எது ப்ரோ? பிக் பாஸே பாராட்டினாருன்னு சொன்னல, ஆமா. யாரு பிக் பாஸ்? உங்களுக்குள் இருக்கும் நீங்கள் தான் பிக் பாஸ். ஆமா அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம தான் பிக் பாஸ். அவங்க தான் பிக் பாஸ். தீபக் யாரு? அவர் தான் பிக் பாஸ். சௌந்தர்யா இருக்காங்களா, அவங்க தான் பிக் பாஸ். பாஸ் ப்ரோ எனக்கு புரியவே இல்லை மச்சான். அங்கதான் நான் வந்து கமல் திரும்ப வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. திருக்குறள் வேற சொன்னாரு ப்ரோ. நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த வாரம் சோஷியல் மீடியால மஞ்சரி பத்தின டாக் பயங்கரமா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. உண்மையா இந்த வாரம் மஞ்சரி என்னென்ன செயல்கள் பண்ணாங்க, எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு இரிட்டேஷன் கொடுத்தது? எப்ப பார்த்தாலும் சண்டை, அதுதான் வந்து சண்டை இழுக்கணும்னு சண்டை. சத்தியா சொன்ன மாதிரி அது ஒரு உண்மை. முத்துக்குமரன் வந்து இனிஷியலா பண்ணிட்டு இருந்தார்ல, ஆமா வந்தாலே ஐயோ இவன் ரொம்ப பேசுவான்டா அப்படின்ற மாதிரி ஃபீலிங்லேயே நம்ம வந்து உட்காந்துருப்போம். சரி இவர் எப்போ பேசி முடிக்கிறாரு நம்ம ஹாட் ஸ்டாரில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணியே பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இவங்க கொடுக்குறாங்க. ஆனால் எங்கே ஸ்க்ரோல் பண்ணாலும் இவங்க தான் இருக்காங்க. ஆமா இப்போ முத்துக்குமரன் வந்து மாறிட்டாருன்னு சொல்லாதீங்க, பழகிருச்சுன்னு சொல்லுங்க. கரெக்ட் கரெக்ட். சரி மஞ்சரிக்கு வருவோம், நம்ம பழகிரும். பழகிரும் இல்ல. அவங்க இந்த வாரம் என்னென்ன செயல்கள் பண்ணதில்ல உங்களுக்கு ரொம்ப இரிட்டேஷன் கொடுத்தது எந்த செயல்? எல்லா விஷயத்துக்கும் போய் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தது. அந்த பிரெட் டோஸ்ட், எனக்கு ஒரு அடுப்பு கொடுங்க, எனக்கு இது கொடுங்க. இதெல்லாம் சின்ன விஷயம் ப்ரோ, அண்டர்ஸ்டாண்டிங்கோட முடிஞ்சுனா. சத்தியமா அந்த பிரெட்டே ஆம்லெட்டுக்காக தான் கொடுத்துருக்காங்க. சரி எல்லாரும் யாருக்குமே டோஸ்ட் பண்ணலன்றப்ப எனக்கு மட்டும் டோஸ்ட் வேணும்னு கேட்கறது எந்த விதத்துல நியாயம்? ஆமா ப்ரோ. இப்போ 4 பேருக்கு டோஸ்ட் பண்ணாங்க, ஏன் 5ஆவதா எனக்கு தரலன்னு கேட்டா அதுல ஒரு லாஜிக் இருக்கு. எனக்கு பிரெட் டோஸ்ட் வேணும். சரி இல்லன்றதுக்கு போய் எதுக்கு இவ்வளவு பிரச்சனை பண்ணணும்? இல்லையா? இல்லையா? சரி மற்றவங்கள மாதிரி அட்லீஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு கேமரா முன்னாடி பாருங்க, இவங்க வந்து தர மாட்டேங்கிறாங்களா சொல்லிடலாம், சண்டையாவது இல்லாமல் இருந்திருக்கும். ஆமா ப்ரோ. இப்போ என்னன்னா அவங்க ஒரு செயல் பண்ணிடுறாங்க, பண்ணிட்டு அதை அவங்க மழுப்பணும்னு நினைக்கும் போது அவங்க மாட்டிக்கிறாங்க திரும்ப திரும்ப. இன்னைக்கு கூட விஜய் சேதுபதி கிட்ட 2 தடவை மாட்டிக்கிட்டாங்க. நீங்க அப்படி சொன்னீங்க எப்படி சொன்னீங்க விஜய் சேதுபதி அப்படின்றது. ஆமா அது மாட்டுனது உண்மைதான். பட் அதுக்குள்ள எனக்கு இன்னொரு ஒரு கேள்வியும் இருக்கு. அதாவது இந்த பதில் தான் வேணும்ன்றதுக்காகவே கேள்விகளை வந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படி இருந்துச்சு. அவர் பண்ணது கரெக்ட்னா, அவர் பண்ணது தப்புனா நீங்க பண்ணது தப்பு, அவர் பண்ணது கரெக்ட்னா நீங்க பண்ணது அவங்க ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான் சொன்னாங்க, சரிதான் சொன்னாங்க, அதுக்கப்புறம் இல்ல இல்ல தப்பு தான். தப்புன்னு சொன்னா விட்டுருவீங்கல்ல, நான் தப்புன்னு சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க அவங்க. நான் மன்மதன் படம் தான் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. இது ப்ரோ அவன் கூப்பிட்டதுனால தான் நீ போன, அவன் கூப்பிடல லிட்டரலா தான் வர வச்சுட்டாங்க இப்படியோ ஆன்சரை. ஓகே ப்ரோ, நான் இப்போ ஒரு பாயிண்ட் சொல்றேன், ஆனா அதை சொன்னா நீங்க வந்து ஆன்டி சாச்சனா குரூப் அப்படின்னு சொல்றீங்களே. ஆமா உண்மைதான், நீ எந்த பாயிண்ட் சொல்லலைனாலுமே நீ ஆன்டி சாச்சனா குரூப் தான். இல்ல ப்ரோ இதை சொல்லி ஆகணும் ப்ரோ. சொல்லு மச்சான், நீ ரொம்ப அழகா இருக்கு. இல்ல அதெல்லாம் சொல்ல மாட்டேன், இப்படி சொல்லி தான் ஆகணும்னு எனக்கு அதான் ஞாபகம் வருது. இந்த வாரம் அவங்க என்ன செயல் பண்ணாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற ஒரு அடையாளத்தை கொடுத்தாங்க. மச்சான் சிம்பத்தி ஓட்டுறா, சத்தியமா சிம்பத்தி ஓட்டு. அதாவது இருக்கிறதுலே கடைக்குட்டி, அதுக்கப்புறம் நிறைய விஷயத்துல இவங்க வந்து இப்போ பிரச்சனைக்கு ஆயிருக்காங்கன்றதுக்காகவே இவங்களை காப்பாத்துறதுக்கு ஏதாவது பண்ணணுன்றதுனால கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு. வேற யாருக்கு வேணாலுமே கொடுத்துருக்கலாம், ஜாக்லினுக்கு கொடுத்துருக்கலாம், அன்ஷிதா கொடுத்துருக்கலாம், அவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க. ஆமா அவங்களுக்குலாம் கொடுத்துருக்கலாம். இது டோட்டலி அன்டிசர்விங். ஓகே இவங்களை பேம்பர் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது ப்ரோ. இப்போ நான் வந்து அழுதான் முத்துக்குமார் அண்ணன் போனோம், அருண் அண்ணன் போனோம், வீட்டுக்கு அந்த டாஸ்க் முடிஞ்சோடனே சத்தியா ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாங்க. சத்தியா அவங்க அப்பா உனக்கு வேற கடையில முட்டாய் வேந்தர் என்னப்பா அப்படின்ற மாதிரி. அட்லீஸ்ட் அதாவது சத்தியா பண்றாரு.
புரியுது. சத்யா ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. கடந்த 2 வாரமா அவர் வெளியவே தெரியல அப்படின்றதுதான். இல்ல மறுபடியும் நீங்க வந்து சாச்சனா ஜெயிச்சாங்கன்ற சாச்சனா பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுத்தாங்கன்றதுலயே நீங்க உங்களோட கேள்வி இருக்கே. கூட காம்படிஷன்ல யார் இருந்தாங்க? அருண் இருந்தார்ல. அவர் பெஸ்ட் பெர்ஃபார்மரா? ஓகே புரியுது. அப்புறம் ஸோ இவங்களுக்கு சூஸ் பண்ணலைன்னா அவங்கள சூஸ் பண்ணணும். ஆக மொத்தம் நல்லா விளையாடினவங்களாம் இவங்க பண்ணல. ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெண்டு இல்லைனா சிம்பத்தி, இந்த மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் மாதிரியான இருக்கு. விஷயங்கள்ல தான் தொடர்ந்து நாமினேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ம் ப்ரோ ம். நான் தான் போன வாரமே சொன்னேன்ல, விஜய் சேதுபதி 1 வாரம் ஆச்சுன்னா அதை மறந்துடுவார் அப்படின்னு சொல்லி. இது டமுக்குட்டப்பா டபக்கு டப்பாவா? ஆனால் டபக்கு டப்பான்னு இப்போ அவர்கிட்டயே ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிட்டாரு. அவர்கிட்ட சொல்லிட்டாரு ப்ரோ. விஜய் சேதுபதி அதை ரெகனைஸ் பண்ணி ஒரு ஃபன் பண்ணுவார் அப்படின்னு மண்டே நடந்து சோஷியல் மீடியாவில் ஐ திங்க் பெருசாக யாருமே அதை பற்றி பேசலன்னு நினைக்கிறேன். நம்ம ரீமிக்ஸும் போடல யாருமே. ஆமாம், அதனால நீ வந்து ஒரு தடவை ஒரு ட்வீட் போட்டு வை. அது நம்மளாம் ஐ மீன் அதை யாராவது அந்த ட்வீட்டை யாராவது பார்த்தாங்கன்னா அடுத்த வாரம் மேபி அட்ரஸ் பண்ணுவாங்க, வாய்ப்புகள் இருக்கு. சரி, இப்போ முத்துக்குமரன் எதிர்க்க வீட்டுக்குள்ள ஒரு ஆள் வந்தாச்சு. ஸ்ட்ரெயிட்டா எதிர்க்க. ஆமா, நானும் பின்னாடி தீபக் தான் பண்ணுவார் நினைச்சா இவர் வந்து இறங்கி அவர்கிட்ட பேசுறாரு. ஆமா, அதுக்கு முத்துக்குமரன் சும்மா இல்ல, பர்சனல் அட்டாக் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு நான் அப்படி சொல்ல வரல, அது இப்படி ஆமா அப்படி சொல்ல வரலன்னு மழுப்பினாரு. சரி, பர்சனல் அட்டாக் பண்ணாலும் என்ன சொன்னாரு? அவங்க பேசி ஜெயிச்சாங்கன்னு தானே சொன்னாங்க. இது வந்து அவங்க ஜெயிச்சாங்கன்றது ஃபேக்ட். ஓகே, அவங்க வந்து தப்பா விளையாடி ஜெயிச்சாங்க, இல்ல அவங்க வந்து இப்படி ஜெயிச்சாங்கன்னு சொன்னா அது பேர் ஒப்பீனியன். அவங்க ஜெயிச்சாங்கன்னு சொன்னது ஃபேக்ட். அது நீங்க எப்படி சொன்னாலும் ஃபேக்ட் தான். ஓகே, என்னமோ முத்துக்குமரன் எதிர்க்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு ஆள் உதயம் ஆகிட்டாரு. இப்ப ஓகே, நல்லா இருக்கு இந்த போட்டி. டஃப் ஃபைட் எப்படி போகுதுன்றத பார்ப்போம். ஆமா போ பாப்பா, சுவாரஸ்யமா இருக்கும். அச்சமில்லை அச்சமென்பதில்லையே. திஸ் இஸ் ஃபார் யூ. இது வந்து மறந்துட்டாங்க ப்ரோ. இல்ல வைல்டு கார்டுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷா போயிருக்காரு. பார்த்துட்டு போயிருப்பாரு நினைக்கிறேன், தீபாவளி ரிலீஸா. ஸோ சிவகுமார் எலிமினேட் ஆகியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துட்டு இருக்குது. ஆமா, தகவல் வருது. பிளஸ் ஜீவா சொன்னா முக்காவாசி டைம் உண்மையா இருக்கும். அவர் வந்து குறி வச்சாருன்னா இற விழாம இருக்காதுன்றதுனால சிவகுமாரா? ஆமா, அப்படிதான் சொல்லப்படுது. ஒரு டபுள் எவிக்ஷன் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இன்னும் இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம். எவிக்ஷன் என்ன ப்ரோ? என்னது மச்சி, உண்மையிலே அவர் என்னடா பண்ணாரு? ஸ்கூலுக்கு வாட்ச்மேன் மேல பார்க்க சொன்னா அதுக்கு வந்து வெளியில பிரின்சிபல் நல்லா இருக்கணும் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா ஜனங்களுக்கு என்ன ஒப்பீனியன் வரும்? ஒரு சுத்தியில கொடுத்தா பெரிய தாறு நடந்து அதை இப்படி சுத்தில அடிச்சுட்டு தனியா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. விஷயம் நல்லா பண்ணாரு ப்ரோ. என்னது மச்சான்? பெர்ஃபார்மன்ஸ் இங்கெங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அந்த இடத்துலலாம் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாரு. முறையில நடிப்புல. பிளஸ் அவர் வந்து பாருங்க, அவர் வந்து நிறைய பரிமாணங்களை காட்டுறாரு. கேமரா கிட்ட பேசி தன்னோட மனைவி கிட்ட பேசுறப்ப அங்க வந்து காதலை காமிக்கிறாரு. ஒரு அப்பாவா இருந்து காமிக்கிறார். அச்சமில்லை உணர்ச்சி பூர்வமான ஒரு ஆக்டிங்கை காமிக்கிறாரு. நேரமும் படைக்குது. அதுக்கப்புறம் இருக்கிறதே பெஸ்ட். நான் எல்லார்ட்டையும் போய் ஆரி ஓகேன்னு கேட்டேன்ல, யாராவது என்கிட்ட வந்து ஆரி ஓகேன்னு கேட்டீங்களா? பாயிண்டே இல்லை ப்ரோ அந்த கோவெல்லாம். சத்தியமா இல்லை மச்சான். அவர்கிட்ட கேட்கல, அவருக்கு அட்டென்ஷன் வேணும்ன்றதுனால அவர் போய் பண்ணாரு. அட்டென்ஷன் என்ன கிடைச்சும் ஒன்றும் பிரோஜனம் இல்லை, நீ வெளியில வந்துட்டாரு. ஓகே, பட் உள்ள இருக்கிற மாதிரி கேம் என்ன மச்சான் இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணாரு. ஆமா, ஒண்ணுமே பண்ணலதான். எனக்கு இன்னொரு டவுட் வருது ப்ரோ. இப்போ வைல்ட் கார்டு என்ட்ரி அப்படின்னு வந்த பிறகு 3 வாரம் எவிக்ஷன் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். 1 வாரம் எவிக்ஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 3 வாரம் எவிக்ஷன் நடந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யார் வைல்ட் கார்டு என்ட்ரி தான் போயிருக்காங்க? ரியா போனாங்க, வர்ஷினி, இப்போ இந்த வாரம் வந்து சிவகுமார் போயிருக்காரு. எனக்கு என்ன டவுட்னா, வைல்ட் கார்டு ராணோ போவாரா? இல்ல அது அடுத்த வாரம் வாய்ப்புகள் இருக்கு. இந்த டாக் வரும். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் வந்து இவ்வளவு நாள் பிக் பாஸ் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஒருவேளை அவங்க கேம் பார்த்துட்டு வந்ததுனால நம்ம வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், டிப்ளமேட்டிக்கா இருக்கணும், சேஃப் கேம் விளையாடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல விளையாடுறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல மச்சான், அவங்க வந்து டோட்டலி ஆப்போசிட் அதுக்கு. ஏன்னா அவங்க வந்து நான் இந்த கேம் போரிங்கா போயிட்டு இருந்துச்சுன்னு சொல்லி அவங்களை உள்ள அனுப்பியிருக்காங்க. ஸோ கேமை இன்ட்ரெஸ்டிங் ஆக்கணுன்றதுக்காக ஓவர் இன்டூவா பண்றாங்களோ. ஒரு வர்ஷினி நான் அந்த கேட்டகரியில் சேர்க்கிறேன். ஓகே ப்ளீஸ். பட் இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பண்ணணும் அப்படின்றது ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். ஓவரா பண்ணி அவங்க கிட்ட எதிரி ஆயிடுறாங்களோன்னு அது ஒரு ஃபேக்டர். பிளஸ் இன்னொரு ஃபேக்டர், நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல சீனியர்ஸா இருக்கிறப்ப புதுசா வந்த ஜூனியர் நமக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் நான் அந்த எபிசோட்லயே சொல்லியிருப்பேன், நம்ம பிரச்சனை அப்புறம் பார்த்துவோம், முதல்ல புதுசா வந்தவனை வெளியே கட் பண்ணி அனுப்புவோம். அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்கலாம். அப்புறம் ஜீவா, எபிசோட் முடிச்சாச்சா? முடிஞ்சு ப்ரோ. மழை வேற இருக்கு. 2 வீலர்லயா போறீங்க? ஆமா ப்ரோ, பார்த்து போயிட்டு வா மச்சான். மனசுல அச்சமில்லைன்னு சொல்லிட்டே போ. பாட்ட சொல்லிட்டே போறேன். ஆமா, ரோட்டெல்லாம் தொட்டு விட்டுறாரு, கீழே விழுந்துருவேன். இது சொல்லவே பயமா இருக்கு ப்ரோ. அச்சமில்லை.